ஹாய் கைஸ். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐயில் வருண் சக்கரவர்த்திக்கு டெபுட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நினச்ச மாதிரி தான் டெபுட் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. அவர் T20யில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவர் ஓடிஐ ஸ்குவாட்லேயும் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸில் கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஓடிஐயில் இப்போ டெபுட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லபடியாக விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒன் ஃபார் அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நான் மேட்ச் நடக்கும்போது தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவை ரீப்ளேஸ் பண்ணி தான் வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு. ஸோ குல்தீப் யாதவே பார்த்தீங்கன்னா லாங் இன்ஜுரி லே ஆஃப்ல இருந்து தான் உள்ளே வந்திருக்காருன்னே சொல்லலாம். பட் அவருக்கு ஒரே ஒரு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆட விட்டாங்க. இப்போ வந்து வருண் சக்கரவர்த்திக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து குல்தீப் யாதவுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருப்பாரா, அப்படி கொண்டு வராங்களா, இல்லை குல்தீப் யாதவே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததாக பார்க்கணும்னு சொல்லலாம். ஸோ குல்தீப் யாதவோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவுக்காக 106 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 172 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா அண்டர் 5ல தான் இருக்குது. 4.99 எக்கனாமி தான் வச்சிருக்காரு. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு எக்கனாமினே சொல்லலாம். ஆவரேஜ் வந்து 26 வச்சிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் டெபியூட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட லிஸ்டியே கெரியர், அதாவது தமிழ்நாடுக்கு ஆடுறது, அந்த 50 ஓவர் அதெல்லாம் 50 ஓவர்ஸ் துலீப் டிராஃபி ஆடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29 மேட்சஸில் 59 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி பார்த்தீங்கன்னா 4.28. அவர் அதை விட பெட்டராக வச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14.33 வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஸோ என்னதான் வருண் சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு டெபியூட் கொடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாலுமே, சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஓடிஐ ஸ்குவாடில் அவர் எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 50 மெம்பர் ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரை அதில் ரீப்ளேஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் ஒரு பியூர் ஆல்ரவுண்டர்ஸாக பிளேயிங் 11லேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அவரையும் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தர் யார் ரிமைனிங் ஸ்பின்னர் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனதர் சென்னை பையன் வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டராக, ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர் கம் ஆஃப் ஸ்பின்னராக இருக்காரு ஸ்குவாடில். ஸோ மேபி அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் வருண் சக்கரவர்த்தி உள்ளே வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு சின்ன அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. அது நடக்காது. பட் ஆனால் ஒரு சின்ன அவுட் சைட் சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்பிரிட் பும்ரா வந்து இன்னியுமே அவரோட இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அவர் இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவர் இன்கேஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் உள்ளே வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி ஆல்ரெடி இருக்காங்க. ஹர்ஷித் ராணா வந்து பும்ரா இல்லைனா உள்ளே வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேபி வருண் சக்கரவர்த்தி கூட உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் மிடில் ஆர்டரில் வேணும். ஒரு டெத் ஓவர்ஸில் பவுலிங் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ பும்ரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரை ரீப்ளேஸ் பண்ணி மேபி வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. அதனால் மேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது அவுட் சைட் சான்ஸ் தான், கண்டிப்பான்னு சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த ஸ்குவாடில் வருவாரா மாட்டாரா, வந்தாலும் அப்படி இன்கேஸ் வந்துட்டாரா பிளேயிங் லெவலில் இருப்பாரா மாட்டாராங்கிற உங்கள் தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அவங்களோட காம்பினேஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான். சேம் பட் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரவங்க தான் ரெண்டு பேருமே சொல்லலாம். ஸோ 2020 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இருந்தாங்க. ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே நல்லபடியாக யூஸ் பண்ணியிருந்தார் இவங்க ரெண்டு பேரையுமே. ஸோ அதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் ஜடேஜா அப்புறம் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருமே வந்து ஒரே பிளேயிங் லெவன் டீமில் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் இருக்குது. ஏன்னா இந்தியன் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங்க்கு ஆகட்டும், அந்த ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் தரதாகட்டும், ரெண்டு பேருமே நல்லபடியாக ஒரு ரெண்டு பேர் விட்டு கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஸ்டாட்ஸும் பேசுது. ரொம்ப ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜடேஜா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னிங் விக்கெட்ஸ் கிடைச்சதுன்னா அவரே போதும், ரொம்பவே சூப்பராக பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த ரெண்டு ஓடிஐலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் வந்து இப்போதைக்கு ரவீந்திர ஜடேஜா நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். விக்கெட்ஸ் எடுத்ததாகட்டும், எக்கனாமியாக பவுலிங் போடுறதாகட்டும் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவங்க ஸ்டாட்ஸே பேசுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன்.
ஸோ, இப்போ அக்ஷர் பட்டேலா இல்ல ஜடேஜாவா 2 பேருமே இந்த பிளேயிங் 11ல இருக்கணுமா? இல்ல யாரோ ஒருத்தர் மட்டும் ஆடலாமா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. உங்களோட தாட்ஸ் என்னென்ன? மேபி அக்ஷர் பட்டேல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேரும் அந்த மாரி ஒரு காம்பினேஷன்ல 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுமே உள்ள கொண்டு வந்து பிளே பண்ணலாமா? அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மேபி அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் குறையிற மாரி இருக்கும். பட் ஆனா பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா பும்ராவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் 2 பேருமே ஒரு பிளேயிங் 11ல இருந்து ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் யூனிட்டா இருக்குங்கிறத நான் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் டெப்த் குறையும். பட் ஆனா பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாம் ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவைப்படாது. ஒரு பவுலிங் நல்லபடியா ஒரு ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை. This video is sponsored by Buy Moti shopping app.